நமஸ்தே, ஐம் டாக்டர் நந்தினி, ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் SSMGA. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு ஆப் லோனோட அட்ராசிட்டி ஆர் ஸோ கால்டு தி வயலேஷன் ஆஃப் தி RBI கைட்லைன்ஸ் இதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம ஆப் லோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஒரு ஆப் லோன்ஸில் நம்ம லிஸ்டிங்ஸில் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அது RBI கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுற ஆப்பா அப்படின்றத கண்டிப்பாக என்ஷூர் பண்ணிக்கணும். நம்ம தோ ஒரு நெருக்கடியான சூழலில் ஒரு ஃபினான்ஷியல் க்ரன்ச்சஸில் நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய ஆப் லோனாகவே இருந்தாலும் கூட அது நேர்மையாக RBI கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது பார்க்குறது அவசியம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஆப் லோன்ஸுக்கு போகாத வரைக்கும் நமக்கு அது ஒரு சேஃபான ஜோனாக இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து. அதையும் தாண்டி நீங்கள் ஆப் லோன் அப்ரோச் பண்ணுறப்போ சில இன்னல்கள் கண்டிப்பாக நெருக்கடிகள் வரக்கூடிய சூழல் எப்போ வரும் அப்படின்னா, அந்த லோன்ஸ் அவைல் பண்ணி அதை நம்ம பே பண்ண முடியாத ஒரு டிஃபால்ட் சிச்சுவேஷனுக்கு போகிறப்ப ஸோ இந்த ஆப் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நபரை நியமித்து கலெக்ஷன் ஏஜெண்ட்டாகவோ இல்லை சம் ரெக்கவரி ஏஜென்ட்ஸை நியமித்து அவர்கள் அந்த கலெக்ஷன் டிஃபால்ட் பேமெண்ட்டுக்கு உண்டான கலெக்ஷன் எது ஃபாலோ பண்ணுறாங்க அந்த டிஃபால்ட்டர்ஸை, அதுக்கு சில RBI கைட்லைன்ஸ் பிரகாரம் சில வரமுறைகள் இருக்குது. அந்த வரமுறைகளை அவர்கள் ஃபாலோ பண்ணாத சில விஷயங்கள் எது அப்படின்னா, RBI குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, லோன் டிஃபால்ட்டரை அணுகும்போது அந்த லோன் டிஃபால்ட்டரை மட்டும்தான் அணுகி அவர்கள் பேசணும் அப்படின்றது ஒரு RBI கைட்லைன்ஸ். ஆனால் அதை தாண்டி அந்த நபர் அந்த லோன் டிஃபால்ட்டர் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் பிளேஸில் அவர்கள் சம்மந்தப்படாத நபர்களை கால் பண்ணி அவர்களை தொந்தரவு செய்து அவர்களை பயமுறுத்தும் போது த்ரெட்டன் பண்ணும்போது இது RBI கைட்லைன்ஸுக்கு உட்படாத ஒரு விஷயம். இது வயலேட்டட் ஒரு பாலிசி வயலேஷனும் கூட. ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய நபர்களை தொந்தரவு பண்ணுறதோ இல்லை மற்ற நபர்களை சம்மந்தப்படாத நபர்களை தொந்தரவு பண்ணுறதோ இது கண்டிப்பாக இட் கம்ஸ் அண்டர் தி டெஃபமேஷன் கேட்டகரி. ஸோ இம்மீடியட்டாக அந்த லோன் டிஃபால்ட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் லாகின் பண்ணி CSR காப்பி வாங்கிக்கலாம் அந்த நபர் பேர்லேயும் அந்த கம்பெனிக்கு பேர்லேயும். அண்ட் இதை இம்மீடியட்டாக லோக்கல் பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் ப்ளஸ் RBIக்கு ஒரு மெயில் வச்சு இந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி, ஸோ ப்ரூஃப் ஆஃப் கால் ரெக்கார்டிங் ஆர் வீடியோ ரெக்கார்டிங் வாட் எவர் இஸ் அவைலபிள் இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி என்னச்சு நம்ம அனுப்பும்போது அந்த RBIலேருந்து நமக்கு கண்டிப்பாக அந்த சப்போர்ட்ஸ் கிடைக்கும். மீன் டைம் இது நம்ம ஒரு லோன் எடுக்கும்போது அவைல் பண்ணும்போது நம்ம ரெஃபரல் நம்பர்னு சில பேரோட காண்டாக்ட் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் டிஃபால்ட்டாகவே. இப்போது இந்த நபர்கள் நான் குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக அந்த சம்மந்தப்படாத காண்டாக்ட் ரெஃபரலில் கூட குறிப்பிடாத ஒரு நபர்களை ரேண்டமாக பிக் பண்ணி அந்த ஃபார் எக்ஸாம்பிள் XYZன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதில் அந்த லோன் டிஃபால்ட்டர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த XYZ கம்பெனிலேருந்து ரேண்டமாக சில எம்ப்ளாயீஸ் நம்பரை பிக் பண்ணி ஸோ இந்த ஸோ பர்சன் இந்த லோன் டிஃபால்ட்டர் உங்களை தான் நியமிச்சிருக்காருன்றது ஒரு ஃபால்ஸாக ஒரு த்ரெட்னிங் கொடுத்து அந்த பர்சனுக்கு அவரோட அந்த லோன் டிஃபால்ட்டரோட ஒர்க்கிங் பிளேஸ்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகிற மாதிரி பர்சனல் ரெப்புடேஷன் ஆஃப் த கன்சர்ன் பர்சனும் போகிற மாதிரியான சில ரவுடிசம் அண்ட் அட்ராசிட்டிஸ் இந்த கேஷி ஆப் லோன் காரர்கள் பண்ணுறாங்க ரீசெண்டாக. ஸோ இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் வேறு ஏதாவது ஆப் லோன்ஸ் ஆர் வேறு ஏதாவது பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸோட இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டூ ஃபாலோ சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வித் CSR காப்பி அண்ட் பேங்கிங் ஆம்பட்ஸ்மேனையும் அந்த கன்சர்ன் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் மெயில் ஐடி ப்ளஸ் RBI மெயில் ஐடி எல்லாத்தையும் வச்சு இந்த ப்ரூஃப் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணி ஒரு மெயில் போடுங்க. கண்டிப்பாக இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப். பேஸ்ட் ஆன் தட் டெஃபமேஷன் சூட்டும் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக உங்களோட ரெப்புடேஷன்ஸ் ஏதாவது ஸ்பாயில் ஆயிருந்ததுன்னா யூ கேன் கோ அஹெட் வித் த டெஃபமேஷன் சூட் வித் த ஹெல்ப் ஆஃப் த லீகல் அட்வைசர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.